உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்கள், அதில் தேர்தல் ஆணையம் இருக்கு, சிபிஐயும் இருக்கு, ஐடியும் இருக்கு, இடியும் இருக்கு. மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய குரலை எந்த அளவில் நசுக்கினால் கூட மக்கள் எந்த இடத்தில் குரல் கொடுக்க முடியும், எங்க போய் நியாயத்தை கேட்க முடியும் என்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டை நாடி போகலாம், மீடியாவை நாடி போகலாம், அல்ல இந்த முறை இந்த அரசாங்கம் சரியாக வேலை பார்க்கவில்லை, அதனால் வேறொரு அரசாங்கத்தை கொண்டு வரும், அதனால் எங்கள் கையில் இருக்கக்கூடிய வோட்டர்ஸ் ரைட்டை பயன்படுத்துவோம். ஆனால் இது சாத்தியமா? எதற்காக எதிர்கட்சிகள் இந்த அளவில் வீக்காக இருக்கிறார்கள்? எதற்காக எதிர்கட்சிகள் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாமல் இருக்கிறார்கள்? ராகுல் காந்தி அவருடைய ஓட் சோரிக்கான அலிகேஷன், பிரஸ் மீட் 1, பிரஸ் மீட் 2, பிரஸ் மீட் 3, 3 பிரஸ் மீட்களை கொடுத்த பின்பு கூட எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் கொடுக்காததற்கான காரணம் என்ன? கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இந்தியா அலைன்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய அலைன்ஸை நீங்க உருவாக்கினீர்கள், ஆனால் அதிலும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையவில்லை. பஞ்சாபில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் நிற்கிறது. மகாராஷ்டிராவில் நீங்க பார்த்தீர்கள்னா நாங்க காங்கிரசுடன் கைகோர்த்து நிற்க மாட்டோம். பீகாரில் நீங்க பாருங்க, கடைசி நிமிடம் வரை தேஜஸ்வி யாதவ் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்கிற அந்த விஷயத்தையே காங்கிரஸ் அறிவிக்கவில்லை. அப்போ எந்த இடத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் களம் இருக்கு? எந்த அளவில் மக்கள் நம்பி எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று போகலாம்? அல்ல இதற்கு மேல் எதிர்கட்சியும் நம்பக்கூடாது, ஆளும் கட்சி நம்ப முடியவில்லை. கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்களுடைய நிலையை நீங்க பார்த்தீர்களா, அவர்களையும் நம்ப முடியவில்லை. அப்போ கடைசியாக நம் கையில் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு போராட்டம் தானா, அல்ல போராட்டத்தையும் தாண்டி வேற வழிகள் இருக்கா? இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக தோழர் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு ரொம்பவே ஆழமா மக்களை சந்தித்து மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நல்ல விஷயங்களை செய்த நபர். ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா இவரை நீங்க கேட்க போறீர்கள், யூனோ வேர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுல மக்கள் இன்னைக்கு சுதாரித்து நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவில் மக்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே கூறியபடி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு 10 நாட்களுக்கு முன்னால வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு சூழல் வேறு. இந்த பீகாரினுடைய தேர்தல் அந்த ரிசல்ட், அதை பார்த்ததற்கு பின்னால் இன்றைய சூழல் வேறு மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. மனதிற்குள், கட்சிகளினுடைய மனதிற்குள் பெருமளவிற்கு குழப்பத்தை, மாற்றத்தை, ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நிச்சயமாக நகர்த்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் இனிமேல் எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கு விடிமோட்சம் கிடையாது. நீங்க சொன்னீங்க கூட்டணிகளுக்குள்ள, இந்திய கூட்டணிக்குள்ள கடைசி வரைக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அந்த தேஜஸ்வி யாதவை பேரை அனௌன்ஸ் பண்ணலைன்னு சொன்னீங்க. ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் எதிர்த்து நின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா முழுவதும் எக்காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இப்போதைக்கு புதுசல்ல. கரெக்ட். ஆனா இப்போதைக்கு புதிய விஷயம் என்னன்னு சொன்னா, எதிரில் இருக்கக்கூடிய அந்த பாஜக என்பது விஸ்வரூபம் எடுத்து, எப்படி விஸ்வரூபம் எடுத்து? மக்கள்கிட்ட போனதுனால இல்லை, அதாவது அரசியல் சட்டத்திற்கு அப்பால் பட்டு
அதனுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த RSS அமைப்பை அதனுடைய வழிகாட்டுதன் பேரில் இந்தியாவினுடைய சுயாதீனமாக இயங்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொன்னீங்களே, ஜுடிஷியரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம், இந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், இது போன்ற சிஏஜி, இது எல்லாவற்றையும் கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. மீடியா இப்போ இதை கொண்டு வந்ததற்கு பின்னால இது அடுத்த கட்டமாக அதற்கு எதிராக நிற்கக்கூடியது இந்த அரசியல் கட்சிகள் மட்டும்தான். இவர்கள் இந்த நிலைமை, இது ஒரு வித்தியாசமான நிலைமை. இதுக்கு முன்னால வரைக்கும் வேற. இப்ப இன்றைக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்து விட்டது தேர்தல் ஆணையம் அதுவும் ஒரு பார்ட்டியாக பாஜகவோட அலையன்ஸோட நிற்கிறது என்று சொன்னால், புதிய முடிவுகள், புதிய யோசனைகள், புதிய உத்திகள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேவை. இல்லை என்று சொன்னால் இவர்கள் அதனுடைய தலைவர்கள் இருப்பாங்க, இல்லாம போயிடுவாங்க, கட்சிகள் இருக்கும், கட்சிகள் இல்லாம போயிடும். ஆனால் இதனுடைய விளைவுகள் இந்திய நாட்டினுடைய பொதுமக்கள் தலையில் விடும். பொதுமக்கள் தான் இதை சந்திக்க போகிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் ஜனநாயகம் என்பது கிடையாது. கரெக்ட். மத்தியில இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருந்தது இந்தியா மட்டும்தான். இப்போ இந்தியாவிலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கி மூழ்கி கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். இதுதான் ஒரு அடிப்படையில வித்தியாசமான விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரையில பீகார் தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், அல்ல அரசியல் கட்சிகளுக்கு இப்பதான் புரியுதுன்னு நீங்க பார்த்தீர்கள்ல. ஐ ஃபீல் ஸ்டில் there are political parties who believe on the system. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீர்கள்னா அகிலேஷ் யாதவோடைய ஸ்டேட்மெண்ட், அல்ல மம்தா பானர்ஜியோடைய ஸ்டேட்மெண்ட், இல்லை MK ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட், அண்ட் AIMIM அசுசுதீன் ஒபேசியோடைய ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they are still legitimating the system. பீகார்ல நீங்க பண்ணிட்டீங்க, வெஸ்ட் பெங்கால்ல பண்ண முடியாது. பீகார்ல நீங்க பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு விதமான கற்பனைகளை தான் இன்னைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள். பாலா சாஹேப் டாக்கரே தாண்டி வேற யாராலையுமே மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில தலை தூக்க முடியல. பாலா சாஹேப் டாக்கரே லிவ்ட் லைக் அ கிங், ரைட்? மராட்டி மானோஸ், அதுக்கப்புறம் வந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதே கொள்கையை வைத்துதான் மகாராஷ்டிராவில் அரசியல் செய்ய முடிஞ்சது. He passed away, his son came Uddhav Thackeray, his son came Aditya Thackeray. திடீர்னு ஒரு விரிசல், கட்சிக்குள்ள விரிசல். ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே தலைமையில ஒரு தனி கட்சி தொடங்கப்பட்டது. தனி கட்சினா அதே சிவசேனாவை உடைச்சு சிவசேனாவுடைய சின்னத்தை கொடுத்தார்கள். அது சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட் செட் it is against the constitution, it is unprecedented என்கிற ஒரு வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் எடுத்து வைக்கிறது. பட் சுப்ரீம் கோர்ட் didn't say you should reverse it. கவர்னரை வச்சு ஆட்சியை மாற்றினார்கள், கவர்னரை வச்சு சின்னத்தை பறிச்சார்கள், கவர்னர் மீது இந்த வழக்கும் போடப்படவில்லை. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியும் இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மகாராஷ்டிராவில் சரத்பவார் who was a very senior லீடர், இப்ப யாரை நீங்க சாணக்கியர்னு சொல்லிட்டு வர்றீங்களோ, ஆக்சுவல் சாணக்கியர்னு நீங்க பாத்தீங்கன்னா சரத்பவார். ஸ்டார்டிங் ஃப்ரம் காங்கிரஸ் இந்திரா காந்தி காலகட்டத்தில இருந்தே he was one person who used to know the neck of how to move next measure. சரத்பவாருடைய குடும்பத்தினர் தான் அஜித் பவார். அஜித் பவார் மீது CAG ரிப்போர்ட் இருக்கு, 70,000 crore rupees ஊழல் செய்தபடி. The same Prime Minister Modi or Devendra Fadnavis, the current Chief Minister of Maharashtra, said, "Chakki piecing." நாங்க உடனடியா என்னைக்கு எத்தனை மணி நேரத்துல அவர் உள்ள தூக்கி போடுறோம்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான நபர் சேர்றாரு, கட்சி உடையுது. சரத்பவார் கையில இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் மாறுது. அதுக்கப்புறம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே ஜீரோ ஆகுது. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார்னா he is the deputy chief minister of Maharashtra.
Now, when you see other political parties, they have the similar fear. மோதியை எதிர்த்தோம்னா அடுத்த கட்சி நம்ம தான், and that is the reason where these kind of statements are coming. பீகார்ல பண்ணிட்டீங்க, இங்க பண்ண முடியாது. பீகார்ல நடத்துனது அதற்கு முன்னாடியே there were 3 experiments which happened in this country. One was Maharashtra, second was Madhya Pradesh, third was Haryana, also Karnataka. But Karnataka, because திருடர் வந்து எல்லாத்தையும் கர்நாடகா இருக்கட்டும் இல்லை வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், they lost because of the overconfidence. மம்தா பானர்ஜி அந்த தேர்தலை நீங்க பார்த்தீர்கள்னா கேலா ஹோபேங்கிற ஒரு விஷயம், ஒரு வார்த்தை. மம்தா பானர்ஜி நான் வந்து இந்த மண்ணுடைய மகள் என்கிற வார்த்தை எந்த அளவில் மக்கள் மனதில் பட்டதோ அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டால தான் மம்தா பானர்ஜியால் அங்கே வெளியே வர முடிஞ்சது. அதர்வைஸ் மம்தா பானர்ஜி would have lost that election because Narendra Modi and the entire Gujarat lobby had put their 100% force, and now even after the selection result of Bihar, there are 2 statements which came from BJP. One, ஏதோ அந்த காலத்துல ராஜாக்கள் ஒரு இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ராஜ்யத்தை பிடிக்கும்படி தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் வெஸ்ட் பெங்கால், and at the same time Mr. Prime Minister says Congress will also broken into 2 pieces. காங்கிரஸையும் நாங்க இரண்டாக உடைக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். Look at the arrogance, look at the confidence what BJP had. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா what I have seen as BJP, what I have seen RSS as an organization. See, we might have differences when we talk about RSS or BJP, but as an organization, RSS used to always ensure there is a check and balance. BJP இந்த அளவுல தாண்டவம் ஆடினதில்லை. ஷெண்டே குரூப் வெளியில் வந்தாலோ இல்லை ஒரு நாளைக்கே ஒரு காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் உருவாக்கினாலோ where will you get the funds from? Definitely the funds will come from corporate தான். ஏன்னா அந்த சிவசேனா உடையும் போது ஷெண்டே குரூப் மகாராஷ்டிரால இருந்து அஹமதாபாத் போய், அஹமதாபாத்ல இருந்து அசம் போய், அசம்ல இருந்து all of this, there was some money required and the money came from corporate. Who is the corporate? There are 2-3 more around people who fund. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது what I feel today we are in a situation where we just can't believe on any system, whether it is Supreme Court, whether it is, as you rightly said, Election Commission of India or so called RBI. ஒரு கிளிகிளிப்பு போன்றுதான் இப்போ அரசாங்கத்தின் கையில் இருக்கு. Bihar is the poorest state of this country with 6 lakh crore rupees as debt. அந்த மாதிரியான மாநிலத்தில் போய் நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு நபருக்கும். ஐ திங்க் இட் கேம் ஆன் ஆகஸ்டில் தான் அங்கே இருக்கக்கூடிய அசம்பிளியில் அப்ரூவல் வருது. ஆகஸ்ட் 29th. 26th of September, Narendra Modi says 75 lakh women will get 10,000 rupees. Next following week, Nitish Kumar says 25 lakh women will get 10,000 rupees. And then they increased it to another 10 lakh women. All put together 1 crore and 10 lakh women will get 10,000 rupees. They listed out, they sent a letter, notice. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் பெண்களுக்கு பணத்தை போடுறதாக சொல்றாங்க. அண்ட் நவம்பருக்கான தேதி அறிவிக்கப்படுது அக்டோபர் மாதத்தில். அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த பணம் கொடுக்கப்படுது. ஸோ த woman from area 1, she says, I got 10,000 rupees. Did you got? This says, no, எனக்கு கிடைக்கல.
நீ ஃபார்ம் நிரப்பல, அதனால கிடைக்கல. Go and fill the form. This woman goes and fills the form. She goes and asks other 4 people, did you got the money? She says, எனக்கு வந்துருச்சு, பட் அந்த லேடிக்கு வரல. So one woman went and told 4 women. So 1 crore women went and told 4 crore population. And எல்லாருக்குமே பணம் கிடைச்சிருச்சுன்னு நீங்க பார்த்துருக்கலாம், கிடைக்கல. பட் the system ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்காங்க. என்ன நம்பிக்கை? நிதிஷ்குமாரோட அரசாங்கம் இல்ல மோடியோட அரசாங்கம் வந்தா மட்டும்தான் இந்த 10,000 ரூபாய் எனக்கு வரும். Because for them that 10,000 rupees is very big. Is this first experiment? No. Ladki Behna, which started in Madhya Pradesh. Again, money. Majhi Behna Yojana went on Maharashtra. The same pattern. Now, Mukhyamantri Mahila Rozgar Yojana in Bihar. So, this current government had made a formula that you throw money, public's money, and you can buy vote. இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கும் வரை these so-called opposition or regional political parties அந்த கற்பனையில் இருக்கிறத அவங்க வந்து கொஞ்சம் வெளியில வரணும். that another 5 years is what you can remain in this system. 5 வருஷத்துக்கு அப்புறம் your political party will also divide it into 2, 3, 4 or multiple. உங்களுடைய அடையாளம் கிடையாது. Now as a civil society person, I think நீங்க இதை நல்லா விளக்க முடியும். ஆக்டிவிசத்தில் இருக்கிறீங்க, மக்களோட ரொம்ப ரூட்டடாக நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பைன்லெஸ் ரீஜனல் பார்ட்டிகள் இருக்கும் வரை இல்லை ஆப்போசிஷன் இருக்கும் வரை மக்கள் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்ற முடியும்? மக்கள் there is a threat, sir. உண்மையிலேயே த்ரெட்டு தான். இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தை, அதை நீ பூதாகரப்படுத்தி சொல்லதாக நான் சொல்லலை, ஒரு உண்மையிலேயே ஒரு பூதாகரமான விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயத்தை சொல்றீங்க. இதற்கு எதிராக சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் யுனைட் பண்ணி தான் வந்து ஒரு காங்கிரஸ் வந்து இன்றைக்கு இந்தியன் பிளாக்கா கொண்டு வந்து நிறுத்துச்சு. அதுவும் தன்னால வரல. The best part was the person who started, Nitish Kumar, he went and joined ND. அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, யோகேந்திர யாதவ், yes, a man behind that, yes, அந்த இந்தியன் அந்த இதுக்கு பின்னால. அதே மாதிரி அந்த நம்ம மத்திய பிரதேசத்துல பழைய சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் காங்கிரஸ், ஆமா, அவரு பேர் கூட வந்து கமல்நாத், இல்ல அதற்கு முன்னால ஒருத்தர், அதாவது அவரும் சேர்ந்துதான் வந்து இந்த ஒரு வயதானவர், ஒரு he has married a journalist also. okay திக்விஜய் சிங். yeah, இவங்க தான் வந்து ராகுல் காந்தி வந்து அவரு இந்த காங்கிரஸால தான் இதை எதிர்க்க முடியும், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகள் வலுவான கட்சிகளாக பிராந்தியத்துல இருந்தால் கூட ஒரு ஓவரால் ஒரு பிக்சர் கிடைக்கணும்னா இவர்களோட தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இவர்களெல்லாம் சேர்ந்து ராகுலோட வந்து கன்வின்ஸ் பண்ணி, ராகுலோட கன்வின்ஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை சிவில் சொசைட்டிக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? இந்த சிவில் சொசைட்டிகள் அநேகமாக தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், இன்னும் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் இந்திரா காந்தியினுடைய காலத்தில் இவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள். ட்ரேட் யூனியன், as a trade unionist, we were punished like anything. அந்த எமர்ஜென்சியோட இந்திரா காலத்துல அப்போ நம்பதற்கு தயாராக இல்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு த்ரெட் வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது ராகுல் காந்தி ரைட்டு, அதை நாங்கள் வந்து அதற்காக வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய நடைமுறை பிராக்டிஸ் தான் நம்ம பதில் சொல்ல முடிய, மற்றபடி பேச்சில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நடைபயணத்தை ஆரம்பிச்சாங்க, பாரத் ஜோடோ அபியான். அதுதான் ஒரு துவக்கப்புள்ளி, ஒரு என்ன சொல்றது, ஹொரைசன் நம்ம பார்த்தோம். ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் கூட அங்கே போய் நின்று அதை ஆரம்பிச்சு வச்சாரு. அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு காங்கிரஸ் நடத்தினால் கூட அதற்கு முதுகெலுகம்பாக இருந்தது இந்தியா முழுக்க சிவில் சொசைட்டி தான், குடிமை சமூகங்கள் தான். ஏன்னா குடிமை சமூகங்கள் நாங்கள் என்ன உணர்ந்தோம் என்று சொன்னால்,
பாசிசம் வந்து தலைவிரித்தாடுகிறது என்று சொன்னால் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சிவில் சமூகங்களால தான் முடியும். ஆனா சிவில் சமூகங்களுக்கு ஃபேஸ் கிடையாது. அப்போ தேர் ஷுட் பி சம் ஃபேஸ், ஒரு முகம் வேணுங்கும் பொழுது அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியா தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா கட்சிகளும் உணர ஆரம்பித்தன. அதற்கு முன்னால வரைக்கும் அந்த யாத்திரை முடியறதற்கு முன்னால் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் என்று ஒரு பெரிய போட்டி இருந்தது, சொல்லப்படாத போட்டி. நிதிஷ்குமாரா, மம்தா பானர்ஜியா, இஃப் நாட் மோடி தென் ஹூ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த யாத்திரை நடந்து முடிஞ்ச உடனே தான் எல்லார் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ராகுல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதற்கு பின்னால்தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த 2வது யாத்திரை வந்து ஃப்ரம் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போனாங்க. ஸோ இது முடிவுல தான் இந்தியன் பிளாக்கே ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்திய கூட்டணி ஃபார்ம் ஆகுது. இப்போ நெருக்கடி வரும்போது, தேர்தல் வரும்போது இது ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து இப்போதைக்கு அதற்கான தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய, அது பின்னால வர்ற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். ஆனா நான் சொன்னது போல இப்போதைக்கு இந்த பீகார் தேர்தல் நம்ம இந்த விளத்தையும் பேசிட்டு கொஞ்சம் இந்த பீகார் பக்கமும் நம்ம போனோம். ஏன்னு சொன்னா தேர்தல் கமிஷன் தான் எல்லாவற்றிலும், ஜுடிஷியரி வந்து கேஸ் போனா தான் தெரியும் நமக்கு வந்து ஜுடிஷியரியில வந்து என்ன அப்படிங்கிறது, பஞ்சாயத்து பண்ணது தான் ஜுடிஷியரி வருவாங்க. ஆனா நம்ம அரசியல் கட்சியை மாற்றணும்னு சொன்னா நம்ம வந்து ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து தேர்தல் ஆணையம் தானே நடத்துதுங்கிற இந்த பஞ்சாயத்து பண்ற வேலை தேர்தல் ஆணையம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எல்லாரும் இருக்கக்கூடிய நிலைமையில ரீஜனல் பார்ட்டிஸ் திமுக உள்பட, அண்ணா திமுக உள்பட அல்லது பிராந்திய கட்சிகள் எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா இவர்கள் மத்தியில நீங்க ஒரு பயமும் இருக்கு. அதே நேரத்துல ஜெயிச்சுட்டா நம்ம திருப்பி ஆட்சியில இருப்போம் தானே அப்படிங்கிற இதுவும் இருக்கு. ஒரு சில கன்செஷன் இருந்தா வந்து நம்மளை தொந்தரப்படுத்த மாட்டாங்களோ, அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்கு. இப்படி பல்வேறு சிந்தனைகளினுடைய குழப்பத்துலதான் அவர்களும் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நாங்கள் இதை எதிர்க்கவில்லை, இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கவில்லைங்கிறாங்க. நீ எதிர்க்கணும், ஏன்னா இந்த எஸ்ஐஆர் என்பது இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லை. கரெக்ட். 8 தடவை நடந்ததுன்னு தேர்தல் கமிஷன் சொல்றான். தேர்தல் கமிஷன் பொய் சொல்றான். முன்னால நடந்தது பூரா இன்றைக்கு வந்து அது வந்து ரிவிஷன் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு வந்து இன்றைக்கு எங்களை குடிமக்களாக பாவிக்கிறது, அதை நான் சரியா இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேட் இனிஷியேட்டிவ், பீப்புள்ஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ குடிமக்களாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவோ வெஸ்டர்ன் நாடுகள்ல என்ன சொன்னா அவன் போய் பதியணும். பீப்புள்ஸ் இனிஷியேட்டிவ் அது வந்து அநேகமா 10-15% போயிடுவாங்க. அப்போ அவர் 70% 75% மக்கள் இருப்பாங்க. ஆனா இந்தியாவில மட்டும்தான் யுனிவர்சல் பிரான்சைஸ் 99% வந்து மக்கள் எல்லாரையும் அரசாங்கம் வாக்காளர்களாக வைத்திருக்கிறது. அதை காலி பண்ணிட்டான்ல இந்த தடவை, இதுவரைக்கும் நடக்கல இல்ல. அப்ப இந்த பாவம் இந்த அண்ணா திமுக காரங்க இந்த மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் நடந்ததுதானேன்னு சொல்றாங்க. அட பாவிகளா, இதுவரைக்கும் நடக்கல. ஏற்கனவே உன்னுடைய கட்சியை உடைச்சு சுக்குரூரா ஆக்கிட்டாங்க. இருந்தும் நாங்கள் மீதமுள்ள அந்த சின்ன துண்டு நாங்கள் எப்படியாவது உட்கார்வதற்கு மோடியினுடைய தொடையிலே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியில் இருப்போம் என்று எல்லாரும் போட்டி போடுகிறார்கள். இன்றைக்கு சிக்கல் அதுதான். இப்ப இந்த விஷயத்துல வந்து இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் செய்வது ஒவ்வொன்றுமாக நாம அதை கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இதை பேசணும்னு சொன்னா, ஏன்னா கடைசி நம்பிக்கையாக இருப்பது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தில் சிக்கல் வந்தால் ஜுடிஷியரி. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன வந்து ஞானேஷ்குமார் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய தில்லு முள்ளு களிசடத்தனங்கள் எல்லாத்தையும் நம்ம அம்பலப்படுத்தி ஆகணும் சார். நம்ம வந்து வேற வழியே கிடையாது. அவ என்னென்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல சரி, மற்றபடி மக்கள் மத்தியிலும் சரி, 2002 2003 எஸ்ஐஆர் கிடையாது. எஸ்ஐ என்ன செய்தோமோ அதைத்தான் இப்ப செய்யறோம்னு சொன்னான். கைட்லைன்ஸை கேட்டா கையில கூடப்பா நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா இல்லன்ட்டா. சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்காங்க, ஜட்ஜஸ் கேட்கறாங்க, மௌனம் சாதிக்கிறாங்க. அஞ்சலி பரதவாஜ்னு ஒரு அம்மா
அவங்க வந்து ஆர்டிஐ போராளி, ம். அவங்க போடுறாங்க. போட்டுட்டு வந்து ஆர்டிஐல கேட்டா அப்படிலாம் வந்து அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் அவங்க புத்திசாலிங்கிறதுனால சீனியர் லாயர் அவங்க, ம். அவங்க கேட்குறாங்க, சரி நீங்க இந்த போக்குவரத்து நடந்திருக்கும்ல ஃபைல், ம். இது எப்படி கொண்டு வந்தேங்கிறத அந்த ஃபைலை கொடுன்னா தர முடியாதுங்கிறான், ஃபைல் இல்லைங்கிறான். ம். பத்திரிகைக்காரங்கிட்ட வந்த உடனே இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க ஞானேஷ்குமார்கிட்ட, இப்போ நீங்க அதைத்தானே நடத்துறேன்னா இப்போ எதை பார்த்து நடத்துற, அதைத்தான் நடத்துற 2003 அதை கொடு அப்படின்னு சொன்னா அது தொலைஞ்சு வச்சுட்டான். இப்போ இப்படி ஒரு, அதாவது எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு மன்னிக்கணும், திமிரெடுத்தனமாக பேசக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தை நாம இதுவரைக்கும் சந்திச்சிருக்கோமா? எப்பேற்பட்ட தேர்தல் ஆணையம் ஐயா இது! டிஎன்சேஷன் எப்படி இருந்தது? ஆமா. போய் இது அவங்க அது மட்டும் இல்ல, அவங்க என்னென்ன செஞ்சாங்க பாருங்க. 11 டாக்குமெண்ட், ம். அதெல்லாம் நம்ம இங்க மக்கள்கிட்ட சொல்லணும். 11 டாக்குமெண்ட்ல சாதாரண மக்கள்கிட்ட, ஏழை எளியவன்ட்ட, அது பீகார் வந்து இருக்கிறதுலே இந்தியாவில ஒஸ்ட் ம். கிராமப்புறமா 85% மேல. ம். அப்ப அந்த கிராமப்புற மக்கள்கிட்ட என்னது இருக்காதுன்னு ஆய்வு செஞ்சு இருக்காத டாக்குமெண்டா கேளுன்ட்டான். ம். ரேஷன் கார்டு எல்லார்ட்டையும் இருக்கு அப்படின்னா அதை கேட்காத. ம். எல்லார்ட்டையும் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கோம், அப்ப அதை கேட்காத. இப்ப எல்லார்ட்டையும் ஆதார அடையாள அட்டை இருக்கு, அப்ப அதை கேட்காத. ஓரளவுக்கு ட்ரக் ஓட்டிட்டு இருப்பான் அவன் இவன் அந்த மாதிரி இருக்கான்ற டிரைவிங் லைசன்ஸ், அப்ப அதை கேட்காத. என்ன கேட்கறது? பாஸ்போர்ட்டை கேளு, யார்கிட்ட இருக்கும்? டிகிரி சர்டிபிகேட்டை கேளு, எஸ்எல்சி சர்டிபிகேட்டை கேளு. காட்டுல வந்து இந்த வன உரிமை சட்டி இது கொடுத்துருப்பாங்க, அந்த காட்டுவாசிகள், அந்த பழங்குடி மக்கள், அந்த அந்த இதை கேளு. என்ஆர்சி பதிவேடுல இருக்கக்கூடிய அந்த இதை ரிஜிஸ்டர் வந்து பதிஞ்சு அதை கேளு. கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குடியுரிமை அந்த சான்றிதழை கேளு. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல், அது அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிசிட்டார்ல. அப்ப இதெல்லாம் யார் கொடுப்பா? ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கம், படிச்சவன், அதற்கு மேல பணம் உள்ளவன், அவன் தான் கொடுப்பாங்க. அப்ப உன் நோக்கம் என்ன? 1 மாசம் டைம், இந்த 1 மாசத்துக்குள்ள அவ்வளத்தையும் கொடுத்தாகணும்னு உச்ச நீதிமன்றத்துல இது குறித்து பெரிய போர் நடக்குது. ஆமா. இந்த போர்ல ஆதார் கார்டு குறைஞ்சபட்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்டா ஜட்ஜி கூட வந்து அவர் வேடிக்கையா கேட்டார். அப்ப இவங்க சொல்றாங்க, ஆதார் கார்டு, எலெக்ஷன் கமிஷனுடைய லாயர் சொல்றாரு, ஆதார் கார்டு சிட்டிசன்ஸ்க்கான ப்ரூஃப் அல்ல, அது எல்லார்ட்டையும் இருக்கு அப்படின்னா, எப்பா நீ ஜட்ஜி கேட்காரு, நீ சொல்லக்கூடிய இந்த முக்கியமான 8 ஆவணம் இருக்க, அதை போய் அரசாங்கத்திட்ட வாங்கணும்னு சொன்னா ஆதார் கார்டை தான் வந்து கேட்கிற, நீ அந்த ஆதார் கார்டே சொன்னா வந்து அந்த 8 ஆவணம் எப்படிங்கிறாரு. ரைட். இப்போ அந்த அளவிற்கு இந்த தேர்தல் ஆணையம் மக்களை இந்த அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது, வாக்காளர், அதாவது குடியுரிமைன்னு நான் இந்த இதுவரைக்கும் நம்ம பேசல அதை பற்றி, இந்த நம்மளுடைய டிஸ்கஷன்ல வாக்குரிமையை கொடுக்க கூடாது, அது மூலமாக குடியுரிமையை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க, 2003 தேர்தல் அந்த இவங்க சொன்ன அந்த இதுல என்ன முக்கியமான, எல்லார்ட்டையும் ஆவணம் அவங்க வாங்கல, இவங்க எல்லார்ட்டையும் ஆவணம் வாங்குறாங்க. அவன் எல்லார்ட்டையும் அப்ளிகேஷன் வாங்கல, இவங்க எல்லார்ட்டையும் இப்ப அப்ளிகேஷன் வாங்குறாங்க. அவங்க 1 வருஷத்துக்கு மேல காலம் எடுத்துக்கிட்டாங்க, இவன் ஒரே மாசத்துல காலம் எடுக்கிறான். அப்ப கட் ஆஃப் 1 மாசத்துக்குள்ள நீ கொடுக்கலன்னு சொன்னா எல்லாத்தையும் காலி பண்ணு. இப்ப கூட நம்ம தமிழ்நாடு அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் 1 மாதத்தில் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவ்வளவு வரையும் நாங்க நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை விட இன்னொரு செய்தி பாருங்க, யார் போனஃபைடு சிட்டிசன்ஸ் அப்படின்னு 2002ல, இதுக்கு முன்னால யாரு உங்க வாக்காளர் பட்டியல இருந்ததுன்னு சொன்னா ஓகேங்க. இப்ப என்ன சொல்றான், இதுக்கு முன்னால கிடையாது, இப்போ 2019 ஓட்டு போட்டிருக்கியா, அதனால என்ன, சோ வாட். 2002 2003 அந்த காலகட்டத்துல யாரு பேர் இருந்தோ அவன் தான் அந்த நீங்க போனஃபைடு சிட்டிசன்ஸ். இப்படியாக போலித்தனமாக இல்லாத ஒன்றை சொல்லி உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றிய இந்த ஞானேஷ்குமார், இவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இவர் நடத்த போறாரு. சரி, இதுல
இறுதி வாக்காளர் பட்டியல்னு இவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கான நோக்கம் என்ன சொன்னாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டுல இல்ல அல்லது 18 ஸ்டேட்ல இல்ல, வெளிநாட்டுல இருந்து, மியான்மர்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லிம்கள் நம்ம நாட்டுக்குள்ள வராங்க. நம்ம நாட்டு சோத்தை திங்கிறான், உங்களுக்குள்ள சோத்தை திங்கிறான். அதாவது என்ன சொல்றது, கப்படா ரோட்டி மாக்கான். உங்களை பிரிச்சுக்கிட்டான்னா எப்படி நீங்க இருக்க முடியும்? எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் நம்ம பிரதமர் பேசுறாரு, அமித்ஷா அவர் நம்ம ஹோம் மினிஸ்டர் பேசுறாங்க. சரி, எவ்வளவுதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இறுதி பட்டியல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியில அப்படி கடிச்சு பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ 3 பேர் வெளிநாட்டுக்காரங்க ஊடுருவல்காரங்க இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாரையும் லூசாக்கி பைத்தியமாக்கி ஓட விட்டு நீங்க அந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்கல்ல. அப்போ அதுல சுப்ரீம் கோர்ட்டு கேட்க, ஏன்பா இந்த மாதிரி எலெக்ஷன்ல இவ்வளவு சீக்கிரமா செய்றீங்கன்னா, நாங்க இந்தியா முழுக்க தான் செய்ய போறோம், அதுக்கு முன்னேற்பாடாக தான் இங்க செய்ய போறோம் அப்படிங்கிறாரு. இப்போல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே ஏதோ ஒரு பாகிஸ்தான் இந்தியா பார்டர் மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ தே ஹாவ் ஃபியர் பிகாஸ் அவங்க தவறு பண்ணிட்டாங்க, திருடியிருக்காங்க, திருட்டுத்தனத்துல ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் அந்த அளவுல எதிரில் கூட பத்திரிகையாளர்கள் நிற்கக்கூடாது, அந்த ஆஃபீஸ்க்கு எதிரில் கூட நிற்கக்கூடாது, ஃபுல் ரோட்ல நிற்கக்கூடாது. இப்போ அந்த நிலையில தேர்தல் ஆணையத்தோட ஆஃபீஸ் இருக்கு. நவ் த சேம் திங் வில் கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அங்க வந்து வெறும் டெலிஷன் மட்டும்தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அச்சம் எடிஷனும் இருக்கு. எடிஷன் எப்படி வரும்னா வட இந்தியர்கள். ஆஸ் பர் ஈஸ்வரம் போர்ட்டல் தமிழ்நாட்டில் 93 லட்சம் வட இந்தியர்கள் இருக்காங்க. ஆஸ் பர் த லா மினிஸ்ட்ரி 35 lakh நார்த் இந்தியன், ஸ்பெஷலி ஃப்ரம் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து 35 லட்சம் நபர்கள் ரெஜிஸ்டர்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு. ஒரு ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 6.5 lakh வாக்காளர்கள் தமிழ்நாட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க. ஆஸ் பர் த சேம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரு இடத்துல நீங்க 180 நாட்கள், அதாவது 6 மாதம் வேலை பார்த்து தங்கி இருந்து நீங்க வேலை பார்த்தீங்கன்னா you become an ordinary citizen of that state. So you can be from Bihar or Uttar Pradesh. நீங்க தமிழ்நாட்டிலே ஓட்டு போட உங்களுக்கு தகுதி வந்துடுது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ரிசர்ச் வெளியில வந்தது. 7 லட்சம் வாக்காளர்களை இந்த எஸ்ஐஆர்ல சேர்த்துட்டாங்கன்னா 10ல இருந்து 15 சீட் தொகுதிகள் பாதிக்கப்படும். யாருடைய தொகுதிகளாக இருக்கும்? நிச்சயமா அது டிஎம்கேவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், மற்ற கட்சிகளா இருக்கலாம். இஃப் தே கெட் டு ஆட் அரவுண்ட் 15 to 17 lakh voters, migrant workers, this will impact 30 to 40 seats. 30 to 40 seats is a big number. If they manage to add 25 lakh voters, the government will topple. எப்படி இன்னைக்கு நீங்க பீகாரை பார்க்குறீங்களோ அதை விட படு கேவலமா இங்க நடந்துரும், ஆட்சி கவர்ந்துரும். ஸோ இந்த சீரியஸ்னஸை இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உணராததுக்கான காரணம் பிகாஸ் they have the data. நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறதை விட they have think tankers, அதுக்காகவே பணமெல்லாம் செலவழிச்சு நிறைய பேரை வச்சிருக்காங்க. Aren't they aware of this, that we have migrant workers issue in Tamil Nadu? இல்லை, நீங்க சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல்லாம் இல்லை. எஸ், அவங்க ஒரு குயிக் மேயர்ல மாட்டிக்கிட்டாங்க, அதாவது புதை மணல்ல மாட்டியிருக்கிறாங்க. அதான் என்ன செய்யறது அப்படிங்கறது தெரியாம இருக்கிறாங்க. இதை ஒன்றும் செய்யவும் முடியுது. ஏன்னா அவன் 13வது டாக்குமெண்டா சேர்த்துட்டாங்க பாருங்க. ஆமா, அதாவது பீகார்ல உள்ள அந்த பட்டியலுடைய 2002, 2005 லிஸ்ட் சேர்த்துட்டாங்க. இங்க உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் 2002, 2005 அங்க அந்த இதுல யாரு இருந்தாங்களோ, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க இங்க சேர்த்துடலாம். இவங்க சேர்த்துடலாங்கும் பொழுது அப்ப இங்க நேச்சுரலா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு யார் சப்போர்ட்டா இருக்கா? பாஜக இருக்கா? நம்ம இப்ப அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் நடு அம்பையரா இருக்கணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், பாஜக,
யூனியன் கவர்மெண்ட், ம். மூணும் ஒரே கோர்ட்ல இருக்கு. ஆமா. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பதிலாக டிஃபெண்ட் பண்ணி எல்லா இடங்களையும் பேசுறது பாஜக காரங்க பேசுறாங்க, அதிமுக இங்க தமிழ்நாட்டுல அவங்களோட அலையன்ஸ்ல உள்ளவங்க பேசுறாங்க. ம். அதே போல வந்து அவர்களுக்கு அரசாங்கம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இது ஒரு என்னைக்கும் இல்லாத ஒரு விஷயமாவும் நம்ம பாக்குறோம். இப்ப இதுல இப்ப தேர்தல் ஆணையம் வந்து போட்டாச்சு, நீ புதுசா சேர்க்கணும்னா சேருங்கன்ட்டு. ம். இந்த விஷயத்த வந்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில் உள்ளவங்க, ம். அதாவது இதுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் சொல்றேன், நமக்கு இந்த கட்சிகளுக்குள்ள நான் பெரிய அளவுக்கு போகலை. எங்களை பொறுத்த வரைக்கும் குடிமை சமூகங்கள் சார்பா நான் வந்து அடிப்படையில விவசாய போராட்டத்துல இருக்கிறவங்கிறதுனால ம். அவர்களை பாதிக்கக்கூடியது ஒன்றிய அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு எதிராக பேசிக்கா போராடக்கூடியவங்க. அதுதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப இன்றைக்கு வேற ஒரு கட்டத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய கூட்டணி தான் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாத்துக்கும் இந்த ஃபேசிசத்தை எதிர்க்கிறங்கும் போது நாங்க நேச்சுரலா வந்து அவர்களுக்கு அதாவது குடிமை சமூகங்கள் சார்பாக இந்த ஃபேசிசத்திற்கு நம்முடைய உரிமைகளை தற்காத்து கொள்வதற்காக கூடுதலாக இன்றைக்கு கேட்கல, என்ன இருக்கிறதோ எங்களுக்கு உரிமைகள், அதற்காகத்தான் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். அதற்கு இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் செய்ய முடியாம, நான் இன்றைக்கு கோவையில 2 நாளைக்கு முன்னால ஒரு கூட்டத்துல பேசிட்டு வந்தேன் பாருங்க. அந்த கூட்டத்துல அதாவது டிகேல உள்ளவங்க, மற்றபடி பல்வேறு அந்த இடதுசாரியில கீழ்மட்டத்தில் உள்ள அமைப்புகள் உள்ள நிறைய அமைப்புகள், ஸ்பிளண்டர் குரூப்ஸ்லாம் வந்திருந்தாங்க, சின்ன சின்ன அமைப்புகள்லாம். அவங்க யாருக்குமே இதனுடைய வீச்சு இப்ப தெரியல. கரெக்ட், தட் இஸ் த ரியாலிட்டி. தெரியல, they don't even understand எந்த அளவுல இது வந்து பாதிக்க போகுதுங்கிறதே அவருக்கு தெரியல. அப்போ நாம வந்து அதனாலதான் சொல்றோம் வந்து நாம இதை இந்த கொஞ்சம் கூடுதலாக விளக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் பேசுறது வந்து, அரசியல் கட்சிகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முடியலன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க, ஆயாராம்னு நம்ம சொன்ன நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துதான் இருக்கோம். இன்றைக்கு அப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க பிஜேபி, எந்த கட்சி எனக்கு வேணும்ட்டு. இன்றைக்கே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் எல்லாம் அவங்க கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இவன் எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு வலுவாக களத்துல இருக்கிறது இந்திய கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, எல்லாரும். இவங்க ஒரு நினைப்பு ஓரளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ்ல என்ன இருக்கிறாங்கன்னா, பூத் லெவல்ல நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மளை மீறி ஒண்ணு நடக்காதுன்னு. அது மிக 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 தவறான அபிப்பிராயம். எக்ஸாக்ட்லி. நீ என்னதான் ஆள் வைத்திருந்தாலும் சாயங்காலம் 10 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது 12 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கானா, நீ என்ன செய்ய போற, என்ன செய்வ? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விஷயம் தான் பீகார்ல நடந்திருக்கு. அப்ப நீங்க சொன்னீங்க 7.42 கோடி பேர் தான் வந்து மொத்த வாக்காளர்கள் வாக்களிச்சது. ஆனா வந்து கடைசியில ஓட்டை எண்ணி பார்க்கும்போது மொத்தம் 7.45 கோடி வந்தாச்சு. கூட 3.5 லட்சம் வந்திருக்கு. யார் வந்தா, எப்படி வந்தா, எங்க இருந்து ஓட்டு போட்டா? தேர்தல் கமிஷன் வந்து இப்ப இவ்வளத்திற்கும் வந்து சூத்திரதாரியா இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க கசவாளித்தனம், அங்க கயவாளித்தனத்தோட உச்சகட்டத்துல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை நம்ம பாக்குறோம். இப்ப இதை வந்து கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போகணும்னா கட்சிகள் என்ன செய்வார்களோ எனக்கு தெரியாது. குடிமை சமூகங்கள் சார்பாக மக்களை நாங்கள் வந்து இதை சொல்லி ஆகணும். அதாவது உரிமைகளுக்காக எங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகளை விட குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் தற்காத்து கொண்டாக வேண்டும். அதுல ட்ரேட் யூனியன்கள், விவசாய சங்கங்கள், பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் மற்றும் அந்த பெண்கள் அமைப்புகள், எல்லா அமைப்புகள்கிட்டையும் இந்த விஷயங்களை வந்து அடிப்படையில கொண்டு போய் ஆகணும். அதுல பீகார்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதாவது ஒரு ஐயா நல்லவன்னு சொன்னா ஒரு நாம்ஸ் இப்படிலாம் செஞ்சா நல்லவன், தண்ணி அடிக்காம இருக்கவன், இந்த கெட்ட வார்த்தைகள் பேசாம இருக்கவன், இந்த தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் விட்டுட்டானே. இப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, ஒரு வீட்டுல தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது, ஒரு வீட்டுல 10 பேருக்கு மேல இருந்தா போய் பெர்சனலா செக் பண்ணணும்னு சொல்லுது. சீடு கைட்லைன் சொல்றான். ஆனா அங்க என்ன நடந்திருக்கு, இறுதி வாக்காளர் பட்டியத்துக்கு மேல 24 லட்சம் வீடுகள்ல 10 பேருக்கு மேல இருந்திருக்கிறான். மொத்த ஜனத்தொகை 3.2 கோடி. 7.4 கோடி தான் அங்க வாக்காளர்கள். 3.2 கோடி பேர் வந்து அதாவது ஒரே வீட்டுல 10 பேருக்கு மேல இருக்கிறான்னு சொன்னா வந்து அந்த 24 லட்சம் வீடுகள் இருக்கிறான்னா அப்ப இவங்க எங்க இருந்து இவ்வளவு கூட்டமா ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் பாருங்க
வாக்காளர் பேர்கள் அவங்க ஃபில்அப் பண்ணி போட்டிருக்கான். ம். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் வந்து இவங்களே வச்சு ஆபீசர்கள் வச்சு ஃபில்அப் பண்ணி போட்டிருக்கான். வாக்காளர் பெயர் வாக்காளர்னு போட்டிருக்கான், இந்தியில நிர்வாக செக்னு போட்டிருக்கான். வாக்காளர் பெயர் பிளாங்க்னு போட்டிருக்கான், பொண்டாட்டி பேர் பிளாங்க், புருஷன் பேர் பிளாங்க், அட்ரஸ் பிளாங்க். இந்த பிளாங்க் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. யார் வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த டிராப்ட்ல டூப்ளிகேட் நேம்ஸ் 4.9 லட்சம் பேர். 4.9 லட்சம் பேர் டூப்ளிகேட். எப்படி டூப்ளிகேட் தெரியுமா? அக்ஷரம் பிசகாமல், காமா, ஃபுல் ஸ்டாப் எதுவும் இல்லாம, ராகுல்னா ராகுல், அப்பா பேருனா அப்பா பேரு, இந்த மாதிரி கிறிஸ்டன்னா கிறிஸ்டன், அவ அட்ரஸ்னா என்ன அட்ரஸ், இதுல எல்லாமே அக்ஷரம் பிசகாமல் 4.9 லட்சம் பேர் இருந்திருக்கு ஒரு தொகுதியில. அல்லது 2-3 தொகுதியில ஸ்பிளிட் பண்ணி 4.9 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. இப்ப பத்திரிகைக்காரங்கெல்லாம் போய் வந்து எக்ஸ்பிரஸ்ல இப்ப யோகேந்திர யாதவ் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானே வெட்கி தலை குறிந்தா இருந்தது. கூட 30,000 பேர் சேர்த்துட்டான். எஸ், 5.2 லட்சம் பேர் வந்து இறுதிப்பட்டியல்ல டூப்ளிகேட். நீயா சொல்ற போ, நான் அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். அப்புறம் ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா 100 பேருக்குள்ள வீடு வந்து 2200 பேர், ஒரு வீட்டுல வந்து ஹையஸ்டா 8800 பேர் இருக்கான். சாரி, 850 பேர் இருக்கான் ஒரே வீட்டுல. ஒரு வீட்டுல. அப்புறம் இன்னொரு கூடுதலான வேடிக்கை, 18 வயசுக்கு மேல உள்ளவன் தான் வீட்டுக்கு ஓட்டு போடணும். 18 வயசுக்கு கம்மியா உள்ளவனே 100 பேர் சேர்த்திருக்கானுங்க. நான் அப்படிதான் சேர்ப்பேன். ஃபார்ம் 6 கொடுத்தவங்க 60 வயசு, 70 வயசு, 90 வயசு, 98 வயசு உள்ளவன் சேர்ந்திருக்கான். அது கூட அந்த மாதிரி ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்தவன் இது வரைக்கும் இல்லாதவன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சேபனைன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆட்சேபனை, அதாவது இப்ப நம்ம கொடுக்க போறாங்க இல்லையா, அந்த 1 மாசம் முடிச்ச உடனே ஆட்சேபனை பீரியடுன்ட்டு, அந்த ஆட்சேபனை பீரியட்ல 4 லட்சம் ஆட்சேபனைகள் வந்திருக்கு. ஆட்சேபனைனா என்னன்னா வந்து பக்கத்து வீட்டுல முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்த வீட்டுல வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க, இவங்க அங்க போயிட்டாங்க, எனக்கு ஏன் வேணும், இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, கோரல்கள், ஆட்சேபனைகள்னு. இதுல 4 லட்சம் ஆட்சேபனைகள் வந்திருக்கு பீகார்ல. ஆனா இவங்க என்ன சொல்றான், ஒரு ஆட்சேபனை கூட வரவில்லைன்னு சொல்றான். அது வேற விஷயம். 4 லட்சம் வந்திருக்கு. அதுல நம்ம யோகேந்திர யாதவ் இவங்க இந்த பாரத் ஜோடோ அபியான் டீம் இருக்க, அவங்க டவுன்லோடு பண்ணி 2 லட்சம் தான் அவங்களால டவுன்லோடு பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேல முடியல. அப்ப 2 லட்சம் டவுன்லோடு பண்ணதுல கிட்டத்தட்ட எவ்வளவு பேருன்னு கேட்டீங்கன்னா வந்து 1.42 லட்சம் பேர், 1.42 லட்சம் பேர் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆட்சேபனைகள் அவனுக்கு எதிராகவே கொடுத்திருக்கான். ஐயா பிளீஸ் ரிமூவ் மை நேம், என் பேரை நீக்குங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இவன் தான் 2 மாசத்துக்கு முன்னால என் பேரை சேர்த்துக்கோன்னு கொடுத்தவன். இந்த SIR வந்த உடனே என் பேரை சேர்த்துக்கோன்னு கொடுத்தவன் இவன் 1,42,000 பேரு ரிமூவ் பண்ணிரு, நான் வேணா ஜெயிலுக்கு வேணா என்ன போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். இவன் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கான் தேர்தல் ஆணையம், அதனால ஜெயிலுக்குள்ள போடுவானா? அது செய்ய மாட்டான். அதை விட உச்சகட்ட ஹாஸ்யம், உச்சகட்ட வேதனை என்ன தெரியுமா? 41 பேருங்க. ஐயா நான் செத்து போயிட்டேன், என் பேரை ரிமூவ் பண்ணுங்க. நீ கேட்டிருக்கீங்களா? 41 பேரு. எங்கேயுமே உலகத்துல நடக்காத இதுதான். திருவாளர் ஞானேஷ்குமார் பரிசுத்தமாக்கும் முறை பீகார் வாக்காளர்களை. சரி, இப்படியாக இவர்களுடைய இந்த நிலைமை இங்க பீகார்ல நடந்திருக்க, இவர்கள் தான் இங்கே பரிசுத்தப்படுத்த போகிறார்கள் தமிழ்நாட்டுல. அதே ஞானேஷ்குமார் தலைமையில் தான் இந்த டீம் இறங்குது. ஆட்கள் வேற. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ கீழ் மட்டத்துல இந்த கட்சிகள் ஒரு லெவலுக்கு மேல நீங்க வந்து பம்பரமா நீங்க இப்பமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த அபிஷியல்ஸே நிறைய இடத்துல தற்கொலை பண்றாங்க. ஏன்னா ஃபார்ம்களை கொடுக்க முடியாம அது நம்ம பார்த்துக்கிட்டு செய்திகள் வர ஆரம்பிச்சுட்டு. இன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒருத்தர் செத்துருக்காரு, நேற்று கேரளால ஒருத்தர் செத்துருக்கிறாரு. எல்லா ஃபார்ம்களும் அவங்களுக்கு பாவம் மனுஷங்க தானே, என்ன செய்ய முடியுவாங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்ய போறோம்? நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, புலம்பெயர் தொழிலாளர்கள், மைக்ரன்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பேரை சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஆட்சி மாறப்போகுது, இத்தனை பேரை சேர்த்துட்டா வந்து இத்தனை சீட்டு வரப்போகுதுங்கிற ஒரு விவரம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நாம குறைந்தபட்சமாக மக்களின் மீது
ஆட்சியா, அதாவது இந்த குடிமக்கள் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எல்லாரும் இந்த குடிமை சமூகங்கள் பக்கத்துல உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள்ட்ட முரண்படாமல் இவங்க உடனே ரியாக்ஷன், நீச்சருக்கு ரியாக்ஷன் வரக்கூடாது. அவனை அடிக்கிறது இடிக்கிறதுன்னு சொன்னா அவன் நமக்கு ஓட்டே போட மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு 30% வாக்காளர்களாவது நமக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை இவங்க எடுக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு கூட அதனுடைய பொண்ணு படிச்சு ஒரு ஏதோ நல்ல வேலைக்கு போறதுங்கிறத தமிழ்நாட்டில் காமிச்சாங்க. அதை செய்யணும். இன்னும் அதோட விசிகா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் மக்கள்கிட்ட போகணும். அவங்க போறாங்களோ இல்லையோ, குடிமை சமூகங்கள் நாங்க போயாகணும். எங்களுடைய முழு வேலை இன்னைக்கு நம்ம எல்லா தொழிற்சங்கங்களையும் கான்டாக்ட் பண்ணி, எல்லா விவசாய சங்கங்களையும் கான்டாக்ட் பண்ணி, எல்லா பெண்கள் அமைப்புகளையும் கான்டாக்ட் பண்ணி, நீங்க பேரை கொடுங்க முதல்ல. இவ்வளவு, அதாவது நம்ம ஒரு மாசத்துக்குள்ள பேரை கொடுத்தாங்க, இல்லைன்னா பேரை ரிமூவ் பண்ணி தான் அவங்க ஈஸியா போயிடும். நிறைய பேர் இந்த மக்கள் என்ன தெரியுமா, நான் சாதாரண மக்கள்கிட்ட பேசுறதுல ஓட்டு இது வரைக்கும் போட்டதில்லை நிறைய பாதி பேருக்கு மேல. ஏங்க நான் ஓட்டே போட்டதில்லை, எனக்கு எதுங்க ஓட்டுன்னு சொல்லக்கூடிய மனோநிலை இருக்கிறது. இப்போ இதை அவனுக்கு சாதகமாக போகுது. அப்போ இதை சந்திக்கணும்னு சொன்னால் இதை வாட் இஸ் த வே அவுட்னு நீங்கள் முதல்ல ஆரம்பித்ததில் கேட்டீங்க. எல்லோரும் இணைந்து வீதிக்கு வரக்கூடிய நிலையை ஐயா மோடி அவர்கள் கொண்டு வருவாரோ என்கின்ற பயம் இருக்கிறது. பயம்னு நான் சொல்றதுக்கு, அதாவது பயந்து போய் இல்லை, ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம நாடு வந்துட்டே அப்படிங்கிறது தான் ஒரு யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் டெமோக்ரஸியினுடைய உச்சகட்டம் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு அந்த டெமோக்ரஸி சீரழிஞ்சு சின்னாபின்ன போட்டிருக்கேங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்குங்கிறத சொல்லும் பொழுதுதான் இன்றைக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. இதுக்கு நான் தயாராக இருக்கணும். And see, I have a lot of friends in civil society. தேவசாயம் ஐயாவாக இருக்கட்டும், யோகேந்திர யாதவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், ஈவன் we have spoken multiple times. ஸோ எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருந்தது. இதில் அரசியல் கட்சிகள் முக்கியமாக நல்லாவே ஒவ்வொரு சட்டமும் உள்ளே வரும்போது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எந்த விதமான எதிர்வலைகள் இது எடுத்துகிட்டு வரும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா டிசம்பர் மாதம் 21 2024 ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வர்றது. இந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 இருக்கக்கூடிய ரூல் நம்பர் 93 மாத்துறாங்க. இந்த அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்னபடி அரசியல் கட்சிகளுக்கு அது புரியலை. இந்த சட்டம் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதுல பெர்மிஷன் இருந்ததுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இட் இஸ் அலவுட் பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் generated during the election, including CCTV footage from polling station, webcasting video of polling processes, video recording of the candidates campaign. இது எல்லாமே பெர்மிஷபிளா இருந்தது. சண்டிகர் மேயர் எலெக்ஷன் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஞாபகத்தில் இருக்கும். ஆமா ஆமா. அதுல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்னா காலி இல்லையா? ஸோ we should learn from BJP, I would say. ஒரு தவறு நடக்குதா, தப்புன்னு ஒரு சட்டத்தை போட்டு அந்த தவறையை லெஜிட்டிமேட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறான். ஸோ இது அப்படியே நடந்தது. இந்த சட்டத்தில் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் now restrict such access, எல்லாத்தையுமே தடை போடு, எதுவுமே கொடுக்க முடியாது. I will not give you anything. இந்த சட்டம் வந்த போது 2024 வந்தது. Till now I didn't see one political party which says போராடுவோம் வாங்க, காந்தி பிறந்த தேசம் இது. நமக்கு சத்தியாகிரகில இருந்து தொடங்கி 1930s குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம போராடி தான் வாங்கியிருக்கோம். அந்த போராட்டத்தின் போது ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இதுல போய் சேராத, அந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய கேடர்ஸ்களை சுதந்திர இந்தியாவிற்காக நீ போராடக்கூடாது என்று கூறக்கூடிய அதே அமைப்பு உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து, குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல இருந்து, பாரத் ஜோடோ, எல்லா விதமான
அதுல இருந்து எஜிடேட் பண்ண குரூப். இன்னைக்கு நரேந்திர மோடி அண்ட் RSS ஆர் சேயிங் ஆப்போசிஷன் ஹேஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் வித் யாரு, முஸ்லிம் லீகோட. Muslim League and RSS both together were, submissive to British India. Today, உங்களுடைய இமேஜை சரிபார்ப்பதற்காக நீங்க அமெரிக்கால ஒரு அமைப்பை வச்சு உங்களுடைய இமேஜை சரிபார்ப்பதற்கான PR ஆக்டிவிட்டி நடத்துறீங்க. காசு கேட்டு பண்றாங்க. ஆமா, the same organization is also working for Pakistan. Yes. Right? Highly ridiculous. The same. So, what do you expect from this government? My perception, என்னுடைய idea, first of all, they should be united na extremely united, like how Mahatma Gandhi united all political powers in the country, starting from Periyar to Sarojini Naidu to name a person, from north to south, எல்லாருமே ஒரே பிடிவாதத்தில் இருந்தாங்க. அப்போதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. அந்த வெறித்தனம், அந்த அஹிம்சை வழியில எந்த விதமான திஸ் இஸ் வாட் வி வாண்ட், அந்த விஷயத்துல எல்லாருமே வரணும். ஒன் லைன், ஒன் ஸ்டாண்ட். நம்பர் 2, there is no form, there is no SIR, nothing. Please bring the guidelines. If there is no guidelines, there should not be SIR. ஏன்னா ஒரு சட்டம் நீங்க கொண்டுட்டு வர்றீங்க, நீங்க சீர்திருத்தம்னு சொல்றீங்க, அதற்கான கைட்லைன்ஸே இல்லாத போது எந்த விதமான SIR நீங்க நடத்துறீங்க? ஏற்கனவே SRக்கு கைட்லைன் இருக்கு. அந்த 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 கைட்லைன்ஸே நீங்க வெளியே விடுங்க. வெளியே விடல, அது மீறலாம். இல்ல, what I'm saying is you have not given 2003 guidelines also. Please give that in public. நீங்க என்ன சொல்றீங்க, 2003ஆம் ஆண்டு கைட்லைன்ஸை நான் ஃபாலோ பண்றேன், அப்ப அது கொடு. இல்லைன்னா there should not be SIR. So the political party should be firm on their stands. மூணாவது, there should be a social audit. SIR நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ADR, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் போன்ற அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு தேர்ட் ஒரு ஆடிட் ஃபர்ம் ஷுட் ஆடிட் த SIR. அண்ட் SIRல எத்தனை பேரை நீங்க நீக்கினீங்களோ, எத்தனை பேரை நீங்க சேர்க்கிறீங்களோ, எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி வேணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஆன் அ ரீடபிள் ஃபார்மேட். இன்னைக்கு மிஷன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கணும், so that anybody in the country can access it. இந்த விதிமுறைகளை இவங்க கைப்படுத்தலைன்னா there is no use of trusting Election Commission of India anymore, because we have been losing trust even in Supreme Court. Supreme Court வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் டைரக்ஷன்ஸ்களை கொடுக்கறாதே ஒழிய ஆன் பேப்பர் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் கையெழுத்து போட்டு இதை நீ பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லல. ஈவன் இன் தட் கேஸ் ஆதார் கார்டு, இட் இஸ் நாட் அ ரிட்டன் ஆர்டர், இட் வாஸ் அ வெர்பல் ஆர்டர். அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் அந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியில அவங்க போட்ட உத்தரவுல 12வது டாக்குமெண்டா நீ சேர்த்துக்கொண்டு போட்டாங்க. ரைட். அதே விஷயம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது it changed, no? So order was weak. Aadhaar card was accepted in Bihar. The same Aadhaar card, when it comes to other 12 states and union territories, he says Aadhaar card is just an ID proof. You need to submit all those, one of the 11 documents. Then what is the use of Supreme Court's order there? Supreme Court should have done, நீ எப்படி நான் கொடுத்த ஆர்டர் மீறி தவறா நீங்க அங்க பயன்படுத்துற? Did Supreme Court call them? Did Supreme Court ask the same question? Then how will I trust Supreme Court? நீங்க கொடுத்த ஆர்டர் ஒரு நபர் மீறாரு, உங்களுக்கு முன்னாடி மீறாரு, எத்தனையோ ஆதாரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு போக இருந்தது. 4ஆம் தேதி பெஞ்ச் didn't come, judges didn't come, it shifted to 7th அன்னைக்கு the judges were like, okay, we will hear it. பிஹார் எலெக்ஷனும் போது, பிஹார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே 4 மாசமா SIR பத்தி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு. SIR நடந்து முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, still the case is pending in Supreme Court. And
Still, like further 55 crore population has been going through the same scrutiny. Didn't Supreme Court knew about all of this? I may get a notice from Supreme Court to say all of this by saying, oh, you are talking about Supreme Court. No, I'm not talking about Supreme Court. I'm just showing you the mirror. This is what you have done, sir. This is what we expect from you. And I still believe in judiciary. I still believe in my country's, constitution. I still believe in Election Commission of India. If they do the right thing. இன்னைக்கும் மோசம் போகலை. Just give 2003 document out. கொடுக்க மாட்டீங்க because நீங்க போய் பேசியிருக்கீங்க. Right? You have lied in front of this country that okay, இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் first. அதனால நீங்க கொடுக்கல. And if the system acts well, Supreme Court or State Election Commission or Central Election Commission or other constitutional institutions, if they do their job right, I don't think anyone can do vote chori. Or if they do also, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த பயம் இருந்துச்சு இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, பப்ளிக் அதை ஆக்சஸ் பண்ணலாம். இது எங்க இருந்து தொடங்குவது? வேர் டு பிகின்? ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடரா சில விஷயங்கள் ஆரம்பிச்சாரு. a good beginning. Yeah, but same காங்கிரஸ் பார்ட்டியோட தொண்டர்களை நீங்க பார்த்தீர்கள்னா இதுவரை நான் பெரிய எஜிடேஷன் எங்கேயுமே பார்க்கல. நான் தமிழ்நாட்டை பத்தி, நான் வடக்க பத்தி பேசல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல அதனுடைய இது இன்னும் ரீச் போகலையே. ஆல் இண்டியா லீடர் போட்டிருக்காருன்னு சொன்னா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா காங்கிரஸும் வந்திருக்க வேண்டாம், வந்திருக்கணும். அவ்வளவு பேரும் இங்க உள்ள தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாரும். அப்போ என்ன சிக்கல் இருக்கு? அதுதான் இவங்க பிரச்சனை. அப்ப அதே மாதிரிதான் இவங்க இந்த ஆபத்து 7வது வீட்டுல தீப்பிடிக்குன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க 6வது வீட்டுல உள்ள 5வது வீட்டுல தண்ணி கொண்டு அணைக்க வேண்டாமா? ராகுல் காந்தி என்ன எவ்வளவுதான் பேசுவார். இவரால் முடிஞ்சது சிஎம் போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தார் அந்த அதிகார யாத்திரையில. பட் அதுக்கு அடுத்த என்ன செய்ய போறோம்? நம்முடைய மிஷினரி கீழே உள்ள வாக்கு நத்திங் ஒண்ணு. மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு எதிரி நம்ம முன்னால சகல விதமான ஆயுதங்களோடு எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் சட்ட அமைப்புகளையும் தன்னுடைய பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு நிற்கிறான். அவன் பாக்கெட்டுக்குள்ள உள்ள அமைப்பை நாம் நம்பி நாம் இறங்க முடியாது. அதுதான் விஷயம். கரெக்ட். இன்றைக்கு நமக்கு முன்னால உள்ளது ஒரே ஒரு விஷயம் என்ன? மக்கள் தான். மக்கள் திரள் முன் எவரும் துவம்சமாயிருவாங்க. இப்ப மக்கள் அஹிம்சையின் மூலமாக, திரும்பவும் சொல்றேன், அஹிம்சையின் மூலமாக எப்படி காந்தி நடத்தினாரோ அதை போல இவர்களை ஒரு 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 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் போல நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்பிச்சா போதும். ஆமா. ஆனா அதற்கு இந்த எதிர்கட்சிகள் தயாரா இருப்பார்களா எனக்கு தெரியவில்லை. இந்த கட்சிகள் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. இப்ப நானும் ஒரு விஷயத்த சொல்லி, வழி இருக்கு, பொலிட்டிக்கல் வில் பவர் கிடையாது. வழி இருக்கு. அதாவது வழி நீங்க எப்படினாலும் மேன்மேடு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். டெஃபினட்டா வழி இருக்கு. they don't have the will power. ஆமா. அதற்கு சில இழப்புகளை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த இழப்புகளுக்கு தயாராக இல்லை. பாய்காட் பண்ணணும் ஒரு குரல் வலுவா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன்ல, பாய்காட் பண்ணணும்னு. ஆனா இன்னொரு குரல் நான் அங்க போய் நிப்பேன்னு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுது. அப்ப நம்ம பாய்காட் பண்ணிட்டோம்னா அவன் போய் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஆமா, ஷார்ட் டேர்ம் கோல். அவன் போய் இவங்க பாய்காட் பண்ணிட்டு அவன் போய் சிஎம் இருந்துட்டு நான் போய் வளம் வர முடியாது, எல்லாத்துக்கான சிஎம்னு நான் சொல்ல முடியாது. கரெக்ட். இன்றைக்கு ஸ்டாலின் என்னதான் அதற்கு எதிரான கட்சிகள் இருந்தாலும் நான் அனைத்து மக்களுக்குமான சிஎம்னு சொல்ல முடியுது. இவங்க பாய்காட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எடப்பாடி தான் இருக்காரு உதாரணத்துக்கு வச்சு விடுவோம், நான் அனைத்து மக்களுக்குமான சிஎம் அப்படின்னு சொல்ல முடியாது. போயா நீ 10 பேருக்கு போட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். கரெக்ட். இப்ப அவர்களுக்கும் பயம் இருக்கும். இப்படி பல்வேறு விதமான உபாயங்களும் உத்திகளும் மக்கள் முன்னால் இருக்கின்றன. இவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் நல்லது நடக்கும் என்று நம்புவோம், அதை நோக்கி நாம் நகருவோம். Thank you so much. It was a very very interesting conversation what we both had. And இதே மாதிரியான இன்னும் ஏராளமான சந்திப்பு கூடிய சீக்கிரம் நாம் செய்வோம். பிகாஸ் இது இந்த தருணத்திற்கான ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்ப லென்த்தான வீடியோ, சில பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம். அதனால இதை 2 அல்ல 3 துண்டாக போட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்.
ப்ளீஸ் பார்ட் 1 பார்ட் 2 or பார்ட் 3 வாட் எவர் கம்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அண்ட் பகிருங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூனோ இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காணொளிக்கு பின்னாடி ஏராளமான ரிசர்ச், ஏராளமான நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட முன்னாடி இதெல்லாமே கொண்டுட்டு வர்றோம். அண்ட் ஐம் ஷுர் நோபடி கேன் சேலஞ்சஸ் பிகாஸ் நாங்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே, ஒவ்வொரு டேட்டாவும் அரசாங்க டாக்குமெண்ட் வழியாக வெளிவந்த டாக்குமெண்ட்ஸ். நாங்கள் வீட்டில் தயாரித்த டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. ப்ளீஸ் ஷேர். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்பவே முக்கியம். கீழே உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அதுவும் முடியலையா, ஹாய் ஹலோ வணக்கம் அதையாச்சும் சொல்லிட்டு போங்க. பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் டு க்ரோ திஸ் வீடியோ ஃபர்தர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.